இன்றைக்கி ஜவ்வரிசி அப்பளம் செய்யலாம். அதுக்கு ஜவ்வரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறட்டும். தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுது சேர்த்துக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் ஆகிடுச்சு. இப்போ டம்மு நல்லா இறங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது வெயிலில் வெள்ளை துணியில் ஊற்றி காய வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. ஒயிட் கிளாத்துக்கு தண்ணி நனைச்சி வச்சுருக்கேன். இதேமாரி ஊற்றி காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டேன். 1 டே ஃபுல்லாக வெயிலில் காயட்டும். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி தெளித்து பொறுமையாக எடுத்துக்கலாம். எப்படி வருது பாருங்கள். எல்லாத்தையும் அதேமாரி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், எடுத்துட்டேன். எல்லாமே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் காயட்டும். அதுக்கப்புறம் சில்வர் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்ச அப்பளத்தை நம்ம பொரிச்சு காட்டுறேன். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இது 40 அப்பளம் வந்திருக்கு. அப்பளம் பொரிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.